ஹலோ 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 வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு மண்டே வி ஆர் மீட்டிங் அகெயின் வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் செஷன். நிறைய பேர் ஆஃப்லைனில் கனெக்ட் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு மண்டே செஷன்லையும் அதை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்த தடவை வந்த கேள்விகளில் நிறைய கேட்டது வந்து இதை பற்றி கொஞ்சம் வாரம் ஏதாவது பேசிகிட்டே இருக்கீங்க, பட் எங்களுக்கு எதுவுமே நீங்கள் காமிக்கிறதே இல்லை. இந்த பிஸ்னஸில் எப்படி வர்றோம், எப்படி உள்ளே வர்றோம், என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் காமிங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த செஷன். இந்த செஷனில் இப்போ யார் யார் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஒரு குயிக் இன்ட்ரடக்ஷன். சுனிதா, டு யூ வாண்ட் டு ஸ்டார்ட்? ஹாய், நான் சுனிதா மதன். நான் கனடா ஒன்டாரியோவில் இருக்கேன். அண்ட் நான் ஒரு ஐடி ப்ரொஃபஷனல். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த பிஸ்னஸ் சைட் ஹசலாக பண்ணிட்டு இருக்கோம். ஜான். ஹாய், என் பேர் ஜான் சாம்வேல். நானும் கனடா ஒன்டாரியோவில் டொரண்டோ கிட்ட இருக்கேன், 1 hour தள்ளி. இப்போ இது பிஸ்னஸாக ஒரு 4 months பண்ணிகிட்ருக்கேன். பிரவீன். வணக்கம், என் பேர் பிரவீன். நான் ஹூஸ்டன் டெக்ஸஸில் இருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் இந்தியாவில் வெக்கேஷனுக்காக இருக்கேன். நான் ஒரு இன்ஜினியர் பை ப்ரொஃபஷன் அண்ட் ஐ டூ திஸ் ஆன் மை சைட் ஹஸல். ஆதி. வணக்கம், என் பேர் ஆதிநந்தா. நான் வந்து பிரிட்டிஷ் கொலம்பியா கனடாவில் இருக்கிறேன். பை ப்ரொஃபஷன் வந்து நான் ஒரு ஹோட்டலியர். டிஜிட்டல் பிஸ்னஸை என்னோட பிளான் பியாக நான் பண்ணிட்டு இருக்கேன். கார்த்திக். வணக்கம், என் பேர் கார்த்திக். நான் நேபிள்ஸ் ஃப்ளோரிடான்ற இடத்துல இருக்கேன். பை ப்ரொஃபஷன் ஐ எம் a chef. இந்த பிஸ்னஸை கடைசி ஒரு 4 மாசமா நான் பண்ணிட்டு இருக்கேன் சைட் ஹஸ்லா. பர்ஃபெக்ட். என் பேர் சிவா ஜனார்த்தனம். நான் ஐடியில் ஒரு 25 years இருக்கேன். இவ்வளோ லே ஆஃப்ஸ்க்கும் ஜாப் கட்ஸ்க்கும் நடுவில் நான் எப்படி சர்வே ஆவான்னு எனக்கே தெரியல. பட் இதெல்லாம் சேர்ந்து தான் அறிவு கண்ணை திறந்து என்னை இங்கே கொண்டு வந்திருக்குன்னு சொல்லணும். ஸோ இன்னைக்கு நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பிஸ்னஸில் நீங்கள் எந்த இடத்துல இப்போ இருக்கீங்களோ அங்கேருந்து உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து, உங்களுக்கு தேவையான எல்லாத்துக்கும் ஆக்சஸும் கொடுத்து, நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் டெசிஷன் எடுக்கிற ஸ்டேஜுக்கு கொண்டு போகிற வரைக்கும் அந்த ஜேர்னியை தான் இன்றைக்கி நாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக காமிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் ஏதாவது எங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்துருக்கலாம், யூடியூப் சேனலில் பார்த்துருக்கலாம், இல்லை யாராவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபார்வர்ட் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருந்து, ஓகே இது உங்க ஏதோ பிஸ்னஸ் பற்றி பேசுகிறாங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பேசுகிறாங்க, இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும், இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும், என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணணும், அந்த ஜேர்னி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து நாங்கள் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ நான் வந்து அந்த ரோல் எடுத்து ஆரம்பிக்க போகிறேன். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் கார்த்தி. ஸோ கார்த்தி, எனக்கு இந்த பிஸ்னஸ் ஆர் இந்த பிஸ்னஸ் ஐடியா, இந்த கான்செப்டில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்தேன், பட் எனக்கு அதை முறையாக கற்றுக்கணும், என்னென்ன இருக்குன்னு கற்றுக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப் நான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? ரீச் அவுட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிவா. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களை கைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் என்னோட பிஸ்னஸ் சிஸ்டம்குள்ளே வரணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்னோட அஃபிஷியல் வெப்சைட் பிஸ்னஸ் பேஜ் எனக்கு இருக்கு. அந்த பிஸ்னஸ் பேஜோட ஐடி வந்து www.geethakarthik.com. நீங்கள் அதில் இன்கேஸ் அந்த வெப்சைட்குள்ளே போய் அதில் ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்தீங்கன்னா, அது இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் பேஜ் இருக்கும். அதில் நீங்கள் டாப்பில் பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் இமெயில்னு ஒரு காலம் இருக்குது. அதில் உங்கள் நேமும் உங்கள் இமெயிலும் கொடுத்துட்டு கன்சர்ன் கொடுத்துட்டு லேர்ன் மோர் நவ் அதை கிளிக் பண்ணீங்கன்னா. ஓகே, ஸோ இது வந்து இந்த பிஸ்னஸ்க்காக உங்களுக்குன்னு இருக்கிற பிஸ்னஸ் வெப்சைட் கரெக்டுங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம், இது எனக்குன்னு இருக்க பிஸ்னஸ் வெப்சைட். பர்ஃபெக்ட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஓவர்வியூ கொஞ்சம் இருக்கும், அதில் டெஸ்டிமோனியல்ஸ் அதெல்லாம் இருக்கும். காட் இட், நைஸ். நீங்கள் மேலே என்ரோல் பண்ணலாம். இன்கேஸ் கீழே எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிட்டு உங்களுக்கு கீழேயும் ஒரு காலம் இருக்குது.
அதுலயே நீங்க என்ரோல் பண்ணலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்குன்னா இந்த பிஸ்னஸ்க்குள்ள ஆர் இந்த பிஸ்னஸ் என்ன ஆஃபர் பண்ணுன்னா ஐ கேன் பி மை ஓன் பாஸ் அண்ட் திஸ் இஸ் ஆஃபரிங் சப்போர்ட் அண்ட் ட்ரைனிங் அண்ட் தெர் இஸ் சம் ஆட்டோமேஷன் ஆல்சோ. ஆமா, ஓகே, நைஸ். ஸோ இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதில் நான் வந்து என்னோட நேம் அண்ட் இமெயில் நான் கொடுக்கணும். ஆமா. அதுல உங்க நேமும் இமெயிலும் கொடுத்தீங்கன்னா ஓகே, நைஸ். ஆல்ரைட், கொடுத்துட்டேன். Oh, nice. There's a thank you and welcome page. These are the 4 steps to start your own digital business. Perfect. So Nice. So பொதுவா வந்து நாங்க போய் லெட்டர் போடுறோம் அப்படின்னு சொல்லாம டைரக்டா வந்து என்னோட நேம் அண்ட் இமெயில் கொடுத்ததுமே there is something for me to watch. ஆமா, which is good. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது நீங்க ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்க இமெயில்ல போய் பாத்தீங்கன்னா என்னோட இமெயில் அபிஷியல் பிசினஸ் இமெயில் ஐடியில இருந்து சில மெயில்ஸ் வந்திருக்கும். Oh, nice. Okay. ஸோ உங்க இமெயில் ஐடியும் எனக்கு வந்துருச்சு. ஸோ இன்கேஸ் நான் உங்களை ரீச் பண்ணனாலும் இங்க இருக்கு. பிளஸ் உங்க ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் இதுல இருக்கு. ஸோ நான் வந்து உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், நீங்க வேற என்ன வீடியோஸ் போடுறீங்க என்னன்னு பார்க்கணும் அப்படின்னா அந்த ஃபேஸ்புக் பேஜ்ல போய் பார்க்கலாம். கரெக்டா? கண்டிப்பா சிவா. ஆக்சுவலா உங்க இமெயில் ஐடி பாத்தீங்கன்னா சைமல்டேனியஸா 2 இமெயில் வந்திருக்கும். ஒன்ல பாத்தீங்கன்னா அது என்னோட. ஓகே, பாப்போம். இன்னும் வரல. ஓகே. ஆர் யூசுவலி இட் ஸ்பாம் ஃபோல்டருக்கு போற சான்சஸ் இருக்கு. அதையும் பாத்துக்கிறேன். I think I gave. ஓகே 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 ஓகே, இது வரட்டும். ஸோ எனக்கு வந்து உங்க சைட்ல இருந்து இமெயில் வரும். அந்த 2 இமெயில் வரும், சைமல்டேனியஸா வரும். ஒன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபேஸ்புக் பேஜ் நீங்க வந்து கனெக்ட் பண்ணலாம். அந்த ஃபேஸ்புக் பேஜ்ல பிசினஸ் பேஜ், அபிஷியல் பிசினஸ் பேஜ், அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த பிசினஸ் பத்தி இருக்கும். அதர்வைஸ் லைவ் வீடியோஸ் இல்ல கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுட்டு இன்னொரு இமெயில்ல சைமல்டேனியஸ்னா இன்னொரு இமெயில் ஐடியும் வரும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 சாய்ஸஸ் ஆஃப் லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஒன்னு வந்து லைவ் வெபினார். லைவ் வெபினார் பாத்தீங்கன்னா எவ்ரி டியூஸ்டேஸ் அண்ட் தர்ஸ்டேஸ் 5 PST. business partners from all over the world, they come and talk about this business. நீங்க வந்து அதை லைவா பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு சாய்ஸ் இருக்கு பாருங்க. அது இன்கேஸ் அதுல எந்த டைம் நீங்க அவைலபிலிட்டியோ அதுல போய் கிளிக் பண்ணீங்கன்னா என்ரோல்மெண்ட் ஃபார்ம் வரும். அந்த என்ரோல்மெண்ட் ஃபார்ம்ல உங்க இன்னைக்கு மண்டே, ஸோ டியூஸ்டே நான் கிளிக் பண்ணனா நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கு, அதாவது ஜூலை 15th டியூஸ்டே லைவ் வெபினாரை வந்து நான் அட்டன் பண்ணலாம். அந்த பிரசன்டேஷன் அட்டன் பண்ணலாம். ஆமா, இங்க வந்து நான் என்னோட நேம் அண்ட் இமெயில் கொடுத்து பண்ணா எனக்கு ரிமைண்டர் வரும். ஸோ அந்த டைமுக்கு போய் நான் அட்டன் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த 2 டைம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த இமெயிலே பாத்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு. அது வந்து ரீப்ளே வீடியோ. இன்கேஸ் உங்களுக்கு இந்த 2 டைம் ஒர்க் அவுட் ஆகல, இந்த பிசினஸோட மாடலே அதுதான். நம்ம வந்து இந்த டைமுக்குன்னு கமிட் ஆக தேவையில்லை. உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ நீங்க அப்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு செகண்ட் லிங்க்ல போய் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளே இருக்கும். இந்த வாரத்தோட ரீப்ளே வந்து இருக்கும். நீங்க அதை பொறுமையா உட்காந்து பார்க்கலாம். அந்த வீடியோல ஓவர்வியூ, அதாவது பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து இந்த பிசினஸோட ஓவர்வியூ வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நைஸ். ஸோ ஒன்று எனக்கு டியூஸ்டே தர்ஸ்டே 5 PM PSTக்கு டைம் இருந்து என்னால் ஒரு லைவ் ப்ரெசன்டேஷன் அட்டன் பண்ண முடியும்னா அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபார் சம் ரீசன் என்னால் லைவ் அட்டன் பண்ண முடியாதுன்னா தெர் இஸ் ஆல்வேஸ் காப்பி ஆஃப் தி லைவ் வெபினார், ரெக்கார்டட் வெபினார் எனக்கு கிடைக்கும். ஸோ அதையும் நான் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து எவ்ரி வீக் கண்டினியூஸா டியூஸ்டே அண்ட் தர்ஸ்டேஸ் 5 PM ESTக்கு நடக்குது. எஸ், ஆமா. Every Tuesdays and Thursdays we all get together, all the business partners, just to give an overview and information about the business. Oh, nice. So okay, இது வந்து ஒரு ஃபார்மலான ஒரு டியூஸ்டே அண்ட் தர்ஸ்டே ப்ரெசன்டேஷன் செஷன்ஸ். இது வந்து கண்டினியூஸா நடக்குது. நீங்க சொல்ற மாதிரி
பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஃப்ரம் ஆல் அக்ராஸ் த குளோப் ஒரு சில பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த ஓவர்வியூ பற்றி இது சொல்ல போகிறாங்க. பெர்ஃபெக்ட். ஸோ விச் மீன்ஸ் நீங்க சொல்றது இல்லாம உங்ககிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிறது இல்லாம இங்க இருந்தும் நான் தெரிஞ்சுக்கலாம். இந்த அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கறதையும் நான் தெரிஞ்சுக்கலாம். ஆமா, இல்ல நீங்க பர்சனலா என்கிட்ட நீங்க கான்டாக்ட் பண்ணா கூட உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ வீடியோ பேஸ்ட் ஆர் டைரக்டா கூட நான் உங்களை கான்டாக்ட் பண்ணி என்னால ஃபுல் இன்ஃபர்மேஷன் தரேன். நைஸ். ஓகே. ஸோ அந்த இமெயில் அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். ஸோ அந்த வெப்சைட் நல்லா இருந்துச்சு, அந்த டிசைன்லாம். இது எப்படி பண்ணீங்க நீங்க? இதுக்காக உட்காந்து எல்லாம் பண்ணீங்களா? என்ன பண்ணீங்க? எனக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி எக்ஸ்பர்ட் கிடையாது நானு. இது நீங்க டொமைன் நேமும் உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிசினஸ் பேக்கேஜோட உங்களுக்கு வந்துடும். டொமைன் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களோட பிசினஸ் இமெயில் பிளஸ் பிசினஸ் பேஜ் உங்களுக்கு கிரியேட் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க. ஓ ஓகே. ஸோ இதுக்காக நான் உட்காந்து இதை டிசைன் பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை. நான் இல்ல அதுக்காண்டி பண்ணணும்னு தேவையில்லை. நைஸ். அப்போ அந்த இமெயிலில் இப்போ நான் நேம் அண்ட் இமெயில் கொடுத்தேன், நீங்க சொன்னீங்க எனக்கு 2 இமெயில் வரும் அப்படின்னீங்க. அந்த இமெயிலும் வந்துருச்சு. திஸ் இஸ் த லிங்க். ஓகே, நைஸ். ஸோ இந்த இமெயிலும் நீங்க ஒவ்வொருத்தருக்கா உட்காந்து அனுப்பிச்சிட்டு இருக்கணுமா, இல்ல எப்படி இந்த இமெயில் வருது எனக்கு? இப்போ என்னோட வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா என் பேஜ்லேயே சொன்னது வந்து ஆட்டோமேட்டட். இங்கே வந்து நீங்கள் வந்து உட்காந்து ஒவ்வொரு ஆளுக்கும் தரணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சிஸ்டம் எல்லாமே ஆட்டோமேட்டட் பேஸ்ட். நீங்கள் ஒன்ஸ் உங்கள் இமெயில் கொடுத்தீங்கன்னா என்னோட இன்ஃபர்மேஷன் இல்லை இமெயில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். ஓ நைஸ். ஸோ அப்போ இது வரைக்கும் பார்த்ததுல நீங்களா எந்த வேலையும் பண்ணல, எல்லாமே ஆட்டோமேட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பா இல்ல. அதனாலதான் இதை வந்து ஒரு பிஸியான பேரண்ட்ஸ்க்கோ இல்ல பிஸி வேலையில இருக்கவங்களுக்கோ இதை வந்து தொடர்ந்து செக் பண்ணிட்டு இருக்க டைம் இருக்காது. அதனால இது எல்லாமே ஆட்டோமேட்டட் 24 hours 24/7. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஆன்லைன் அட்ரஸ் வச்சிருக்கீங்க, அங்க வந்து நேம் அண்ட் இமெயில் கொடுக்கலாம். நேம் அண்ட் இமெயில் கொடுத்து முடிஞ்சதுமே ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கு, அத டைம் இருந்தா அந்த ப்ரெசன்டேஷனை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா எனக்கு இந்த மாதிரி இமெயில்ஸ் வந்துருது, இந்த இமெயில்ஸ்லயும் லிங்க்ஸ் இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி அந்த லிங்க்ஸ்லயும் நான் போய் பார்த்துக்கலாம். அதுலயும் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒரு டியூஸ்டே தர்ஸ்டே 5 PM ESTக்கு லைவ் வெபினார்ஸ் நடக்குது, லைவ் ப்ரெசன்டேஷன் நடக்குது. அதை ஜாயின் பண்றதுனால பண்ணலாம். இல்லைன்னா அந்த லைவ் ப்ரெசன்டேஷன் ரெக்கார்டடா கிடைக்கும், அதையும் பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் எதுவுமே வந்து நீங்க இன்டர்ஃபியரே பண்ணல, இன்வால்வ் ஆகல, நீங்க எல்லாமே செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்க. எல்லாமே இது வரைக்கும் எல்லாமே ஆட்டோமேட்டடா நடந்துட்டு இருக்கு. ஸோ இதனால என்ன மாதிரி புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டு வர்றவங்களுக்கு நீங்க அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா இதுவே எல்லாம் பார்த்துக்குது. ஆமா. பீயிங் செட் தட் என்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். when I get a time, of course உங்களுக்கு என்ன क्वेश्चन இருந்தாலும் நான் கண்டிப்பா ரீச் அவுட் பண்ணேன். உங்க இமெயிலும் எனக்கு வந்துருது. சோ இன் கேஸ் எனக்கு ஏதாவது क्वेश्चन இருந்தாலும் இதுலயே நான் ரெஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். ஆமா, கண்டிப்பா. ஓகே, சரி. இந்த மாதிரி என்ன மாதிரி 100 பேர் போடுவாங்க, 200 பேர் போடுறாங்க, எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாமே நடக்கும். பட் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் எனக்கு வந்த இமெயில், பட் உங்களுக்கு எப்படி தெரியும் எத்தனை பேர் போடுறாங்க, எத்தனை பேர் என்னைக்கு போடுறாங்க, என்னைக்கு லைக் என்னோட வெப்சைட்ல வந்து என்கொயரி பண்ணாங்க அப்படின்னு எப்படி தெரியும்? நீங்க அதை எப்படி மேனேஜ் பண்ணீங்க? அது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பிசினஸ்ல எத்தனை பேர் இன்ஃபர்மேஷன் கேட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வேணும் இல்லையா? அது எப்படி தெரியுது? அதுக்கு என்ன பண்றீங்க? அதுக்கு சிவா என்னன்னா, எங்ககிட்ட லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒன்று இருக்கு. இதுவும் எங்களோட பார்ட் ஆஃப் த பேக்கேஜ். எப்படி ஃபனல் கிரியேஷன்ங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த பேக்கேஜோ, இதுவும் வந்து எங்களோட பார்ட் ஆஃப் த பேக்கேஜ். அந்த லீட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்துல எல்லா இண்டிவிஜுவலுக்கும் இண்டிபெண்டன்ட் லாகின் இருக்கும். நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா இப்ப நீங்க பார்க்கலாம், அந்த ஃபர்ஸ்ட் நேம் பாருங்க. இப்போ நீங்க லாகின் பண்ண நேம் நீங்க என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். எப்போ எந்த டேட்ல எந்த டைம்ல யார் லாகின் பண்ணா அவங்களோட இமெயில் ஐடியோட அங்க வந்து கிளியரா இருக்கும். அதுலயே ரொம்ப ஸ்பெசிபிக்கா கொடுத்துருவாங்க, யார் உங்களோட மென்டார், யார் உங்களோட கோச், அதெல்லாமே கிளியரா உங்களுக்கு தெரியப்படுத்திடுவாங்க. அதனால நீங்க வந்து 1000 இமெயில்ஸ் வந்தாலும் நீங்க அதை பத்தி என்ன செய்ய தேவையில்ல, இது பண்ண வேண்டியதில்லை. அது எல்லாமே ப்ரையாரிட்டி சிஸ்டம் படி ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ப்ரையாரிட்டி